உத்தமாவத்தனை ஒரு சொல்லு வாசகை சத்தியந்த வராத அருக்காணி தங்கமே. இன்னைக்கு இந்த ஆத்தங்கரையிலே காஞ்சி பண்டிலே 400 ஆண்டுகளாக குடியிருந்து வாரசனத்துக்கு அள்ளி கொடுத்தவ 1000 பல்லாக்கு கிள்ளி கொடுத்த வகையில் 6 பல்லாக்கு சொல்லி கொடுத்தவோ இன்னைக்கு அந்நாள் தொட்டு இந்நாள் வரைக்கும் முறமாறாத வாழ்க்கை நடத்து இடையங்கோட்ட மக்கள் எல்லாத்துக்கு அந்த பத்திரகாளி அம்மை அள்ளி கொடுக்க மாட்டா, ஆத்துல வர தண்ணி போல கிள்ளியும் கொடுக்க மாட்டா, அவள் சொல்லி கொடுப்பா. அவள் அருளால் அவள் தாள் பணிந்து நடுவர் அவர்களே, அருமையான மண்ணு நல்ல மக்கள். உண்மையாலுமே இந்த ஊரையும் நம்மளே இணைச்சு வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐவாடிப்பட்டியில தான். அங்கதான் முதல்ல வந்து ப்ரோக்ராம் பண்ணோம். அதை பார்த்துட்டு தான் அங்கே நிறைய பேர் வந்து நம்மளோட போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இங்கே வந்து ஆறுமுகண்ணன் தான் 4 நாளா கொண்டாட்டிட்டு கூட அத்தனை தடவை பேசியிருக்காரு. நல்லா பண்ணணும் நல்லா பண்ணணும் நல்லா பண்ணணும்னு அவர் சொன்னபடியா நம்ம நல்ல டீமை கொண்டாந்து நம்ம எடைக்கோட்டையில இறக்கி இருக்கிறோம். இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் நான் கோயம்புத்தூர்ல இருந்து கொண்டாந்த பருத்தி பூவை காணிக்கையா போடுறதுல சந்தோஷப்படுறேங்க. இத்தனை பூருக்கையில பருத்தி பூவை கொண்டாந்து போடுற நீங்க கேட்கல, ஆசம் கொடுக்கற பூ 1000 பூ இருக்குதடா. ஆனா வாசமே இல்லாத பருத்தி பூ கொண்டாந்து அது எங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் கொண்டாந்து போடுறீங்க. இந்த மண்ணே பூவுக்கு பேர் போன மண்ணு, இந்த மண்ணில் கொண்டாந்து பருத்தி பூ போடுற பைத்தியக்காரன் நீங்க கேட்கலாம். ஆனா நடுவர் அவர்களை மத்த பூவெல்லாம் காத்தால ஊத்த பொழுதோட வாடி போகுங்க. ஆனா பருத்தி ஒண்ணுத பஞ்சாயி நூலாயி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. அப்படி மானமோடு வேலை செய்யக்கூடிய அனைத்து மக்களும் இங்க இருக்கிறவங்க எல்லாமே விவசாயிகளுங்க. அந்த விவசாய பெருமக்களுக்கு பருத்தி பூ போடுறதாங்க சரியா வரும்னு பருத்தி பூ போடுறோம். நீங்க நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் வாழும் கலைவாணர் மேடையிலே கலக்கி எடுக்கக்கூடிய நடுவர்னு நான் நடுவர்னு யார போடலாம்னு கேட்ட வார்த்தை மகாராஜன்னு சொன்னாரு ஆறுமுகண்ணே. சரி நல்லவரும் நானும் கூட்டி கொண்டாந்து மேடை போட்டு உட்கார வச்சனே. வந்ததையும் கூட்டிக்கிட்டு போய் இட்லி போட்டு பொங்க போட்டு தின்னுங்க நாங்களே 7 வண்டி வாங்கி வாயில அப்படிங்களே. இப்ப ஏற்பட்ட சனத்துக்கு ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னடா துரோகம் பண்ண? நடுவர் அவர்களே, அங்க வர அங்க குச்சி இருக்கிறவன் 400 வருஷம் பழமை வந்த பத்திரகாளி அம்மை அவங்க எத்தனை காசு பணம் வந்தாலும் அவ எப்படி இருந்தாலும் அப்படியே வச்சு இன்னைக்கு மக்களுக்கு அள்ளி கொடுக்குறாள். இந்த பத்திரகாளி தாய்கிட்ட சாமி கும்பிட்டீங்களே, இந்த பாவத்தை அவ பார்த்துட்டு அவ சும்மா இருப்பாளா? என்னடா பண்ண? நடுவர் அவர்களே, நீங்க செஞ்ச பாவத்தை போக காசி போனா போகுமா, ராமேஸ்வரம் போனா தொலையுமா, இப்படி பண்ணலாமா? காசு வாங்க விட மாட்டான் போல இருக்கு, ஏதோ கோர்த்து விடுறானே. நடுவர் அவர்களை வழக்கமா போலீஸ்கார ஐயாவெல்லாம் வந்தாங்க பார்த்தாங்கன்னா போயிருவாங்க. ஆனா உங்க நிகழ்ச்சி நல்லா இருக்குன்னு எல்லா மகராசம் கூட்டம் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களே, அவி நாளைக்கு ஒரு டவுனுக்குள்ள பார்த்து ஏன் மஞ்சுநாதா இப்படி பண்ணிவிட்டீங்கன்னு ஐயா கேட்டனா என்ன பதில் சொல்லுவேன்? இப்படி பண்ணலாமா? இங்க பார்த்தாதுன்னா அங்கேயும் கோர்த்து விடுறியாடா? நடுவர் அவர்களை ஜமீன்தார் அவர்கள் வந்து உட்கார்ந்து நிகழ்ச்சி ஆரம்பிச்சு வச்சுட்டு போனாரு. நாளைக்கு போன் போட்டு ஏன் கண்ணு இப்படி பண்ணிவிட்டீங்கன்னு கேட்டானா எந்த மூஞ்சி வச்சுட்டு அவருக்கு பதில் பேசுவேன்? இப்படி பண்ணலாமா? பண்ணலாமா? வந்தது உத்தமாடா. நீங்க செஞ்ச ஆபத்தை போக்க இந்த கோடியக்கரையில போய் 16 ஐயர் வச்சு 17 மட்டும் குண்டுருட்டுனா போகுமா? என்ன இப்படி பண்ணிட்டீங்க? முடம்களுக்கு நான் சொல்லாம வந்து தப்புட்டேன், அதுக்காக இப்படி பண்ணலாம். நடுவர் அவர்களே, நீங்க செஞ்ச அப்பேற்பட்ட பாவம். என்னடா பண்ண? பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தானே கூட்டிட்டு வர. நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியாரியில கூட்டிட்டு வந்து. யாரா பைத்தியா? இதாடா பைத்தியா அதாடா பைத்தியா? 2 சேலை கட்டி இருக்கு. ஆனா ஊரோலத்துல ஒருத்தர் சேலை கட்டுறதுல இவங்களுக்கு 2 புள்ள இருக்கு. 6 புள்ள பக்கறதுல பாரு. 2 படிச்சிருக்கு. 2 படிச்ச பைத்தியா. 2க்கு புருஷன் இருக்கா? அது ஏமாந்து இழுச்சவை. இரு என்ன இந்த மாதிரி பேசினா நாங்க இருக்க மாட்டோமா? இந்த ஊருக்கு போற வழி தெரியுமா? மரியாதை உட்காரு. நான் கண்டிக்கிறேம்மா, உட்காருமா. கண்டிப்பாம்மா உட்காரு. சேர தூக்கிட்டு கிளம்புறேன். பல்ல பாடுறா. இத 12 வருஷமா தெரியும். எனக்கு 14 வருஷமா தெரியும். அது 9 வருஷமா தெரியும். அது 19 வருஷமா தெரியும். 2 மேக்கப் போட்டுருக்கு பாரு. அடாடாடா மூஞ்சி கழுவு சொல்லுங்க, ஒளிர்ச்சின கலர் வந்துரு. வாயில பல்லு இருக்கு பாரு. ஐயோ சாமி. இதாடா பைத்தியம்? ஆமா அதாடா பைத்தியம். எஸ் நல்லா பாடுறா. நல்லா தான் 2 பைத்தியம் கிடையாது. அப்புறம் யாரு? 2 லூசு. ஒன்னு அரை லூசு, ஒன்னு முழு லூசு. என்னமோ கல்யாணத்துக்கு அப்புறம் மனுஷனுக்கு சந்தோஷம் பொங்குச்சுன்னா எங்க 2 பேருக்கு இங்க என்ன வேலை? வீட்டுல இருந்துருப்போம்ல. வீட்டுக்கு போனாவே டார்ச்சர். நடுவர்களே, நான் தெரியாம கேட்கிறேன். அக்கா, நான் பேசுறது பூரா நம்பியூர் குப்பிவாளத்து பொம்பளையில் மட்டும்தான் பேசுறேன். எடைகோட்டு பொம்பளைங்க எல்லாருமே நல்லவியா. நான் ஊர் போய் சேரணும். ஆமா ஆமா ஆமா.
நான் மேல பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு புருஷன். என்ன அப்படி சொல்றீங்க? ரொம்ப பாரு, நான் ஏதோ ஒன்று சொல்லி எவி சாணி கரைச்சு மூஞ்சில் ஊத்திக்கிட்டா மானம் கேடு ஆருக்கு போறது. நண்பர்கள் ஒரு பொம்பளைக்கு எது அழகு? எது அழகு? அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு கொடாலி கொண்டு போட்டு இந்த ரோட்ல நடந்து வந்தா அந்த பத்திரகாளியே வாராப்பல. ஒரு நல்ல காரியத்துக்கு போறவன் இந்த மகராசி மூஞ்சியில் முடிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விலங்கு. ஒரு மாடு வாங்க, ஒரு விதை விதைக்க, ஒரு பொண்ணு பார்க்க, ஒரு வயக்காடு கரையும் பண்ண, ஒரு வேலை விஷயமா போறவன், ஒரு கவர்மெண்ட் வேலையை படிக்க போறவன். இன்னைக்கு எந்த பொம்பளையாவது மஞ்சள் தேய்ச்சி குளிக்குதுங்களா? அன்னைக்கெல்லாம் ஆத்தங்கரையில போய் அந்த மஞ்சள் எடுத்து எப்படி தேய்ப்பாங்க தெரியுமா? எப்படி? சீரக பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி, சீரக பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி, சீமானா பெத்த மவ அண்ணன் பொண்ணு நடைய, செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய, காஞ்ச உருள மஞ்ச கண்ணாங்கர பட்டு மஞ்ச, காஞ்ச உருள மஞ்ச கண்ணாங்கர பட்டு மஞ்ச, கண்டு உனக்கு வாங்கி வந்து அண்ணன் பொண்ணு நடைய, இந்த கண்ணகிய தாக்கோலிக்க சின்ன பொண்ணு நடைய. அப்பெல்லாம் பொம்பளையும் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்க. கல்யாணம் முடிச்சு வந்ததையுமே விளக்கண்ணில 3 கட்டி மஞ்சள் போட்டு வச்சிருப்பாங்க. பாத்ரூமுக்கு போனா உரகல்லுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கல்லுல உரைச்சு மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தா அப்படி மகாலட்சுமி ஆட்டு இருப்பாங்க. இந்த காலத்துல எந்த பொம்பளையாவது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறாளுவலா? பேரன் லவலி, பேத்து லவலி, ஆயாளவலி, அப்பத்தாளவலி, ஆட்டலு மாட்டலு, அம்மிக்கி சிமிக்கி பேசின கலவை கலக்கி செவத்துல அடிக்கிறீங்க. கௌதமி அடிப்பா பாரு. எனத்துக்கு கேட்கிற பொம்பளைக்கு 16 மட்டி மேக்கப்பு. நடுவர்களை மொண்டாடி சொன்ன மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன வந்துட்டுனா, நான் சொன்னேன் மாட்டுச்சாணி போட்டு கழுவுல சுத்தமா போயிருக்கு. அவ சொன்னாடா அருவு கட்டமான அது வாசலுக்கு தொளிக்கிறது மூஞ்சிலேயே போடுறதுனா. நான் தெரியாம கேட்கறேனாக்கா, கொரோனா காலத்துல மாட்டுச்சாணி போட்டு தான் வீடு வாசு பூரா வலிச்சாங்க. எதுக்கு? கிருமி வரக்கூடாது. கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரப்படாது, மாட்டுச்சாணி கிருமி நாசினி தான் பூரம் போட்டு வலிச்சாங்க. அப்ப இந்த மூஞ்சில பிம்பிள்ஸ் எதனால வருது? கிருமினால. அப்ப இந்த கிருமி போக்குறதுக்கு அந்த கிருமி நாசினி போடப்படாதோ? அட எரிமி பரங்கல அருவி. நடுவரோட அவ சொன்னா அருவி கட்டவன அப்படியெல்லாம் பண்ணப்படாது, நம்ம பேசியல் பண்ணிட்டு வரோம்னா. நான் சொன்னேன் பண்ணி பண்ற நான் பேசியல் பண்ணி நீ என்ன ஒரு புருஷனா கட்ட போறேன்? கல்யாணம் முடிச்சு 13 வருஷமா இப்ப கம்மன் வேலை பார்த்தா பால் கொண்டு போறோம், பால் கொண்டு போயிட்டு திருப்பூர் இருக்கு. நான் போய் போட்டு வரேன். இவளுக்கு வண்டி ஓட்டி பழகினது ஒரு குத்தமாங்க. இப்ப பாட்டுக்கு வண்டியை தூக்கிட்டு ஊட்ட பூட்டிட்டு போயிட்டான். பையன் பள்ளிக்கூடம் கூட்டு வந்து ஆடு சும்மா கிடக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். நான் பால் இது பண்ணிட்டு எங்கடா அம்மான்னு, அம்மா பேசியல் பண்ண போறோம்னு சொல்லிச்சு. ஆயா என்ன இந்த கலதை போக வேண்டாம்னு சொன்ன கேட்டாலாவோ அப்படின்ட்டு வண்டி தூக்கிட்டு போறேன். உங்களுக்கு எப்படி பக்கத்துல ஒட்டச்சத்திரம் டவுனு, இந்த பக்கம் போனா வேடச்சந்தூர் டவுனு, எனக்கு பக்கத்துல நம்பியூர் டவுனு. அங்க போய் பாக்குறேன். அது இன்னமும் பேசியல் சொன்னால பட்டர் பேசியல். பட்டர் பேசியல்னா எனக்கும் தெரியல என்னடா பட்டர் பேசியல்னா, இந்த பாலாடை இருக்குல்ல பாலாடை, இந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சில் அப்பி என் பொண்டாட்டி மூஞ்சில செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படிக்க வச்சுக்கிறாங்க. எவ்வளவு செலவாகும்னா 4500 ரூபாய் கேக்குறாங்க. எனக்கு நெஞ்சு வலியே வந்துட்டுதுங்க. 4500 ரூபாய் களிமஞ்ச சந்தையில் ஒரு வெள்ளாட்டு வாங்கிட்டு வந்துட்டா வருஷம் 2 குட்டி போடுமில்லண்ணா. ஆமா நீ சொன்ன நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டு குட்டியே போடல. ஏங்க கிடாடு குட்டி போடாதம்ல? கேடாயாடு எப்படிங்க குட்டி போடு? பொட்டையாடு தான் போடு. என் பக்கத்து வீட்டுக்காரன் ஆடு குட்டி போடுது. அது பொட்டையாடா இருக்கு குட்டி போடு. அவன் வீட்டுல கிடாடு இல்லையா? உங்க வீட்டுல கிடாடு இருக்குதுல்ல? அப்போ நான் பட்டிமன்றம் வர்ற நேரம் என் கிடாய அவன் அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போட்டுருக்குது? 2 குட்டி போட்டு. நாளைக்கு காலையில போய் நேரம் சட்டை கட்டி புடிச்சு அட கூறு கட்ட நெட்டக்காலா அட பொடி போட்ட ஏவனே விட்டுறக்கிட்ட கெடா இல்ல என் மூட்டு கெடா சேர்ந்து மூட்டு பொட்டையாடு குட்டி போட்டுருக்குது. ஒழுக்க மரியாதையா 2 குட்டியில் 1 குட்டி கொடுன்னு கேளுங்க. கேட்க மாட்டேன். ஏன்? அவன் அடிக்க வருவான். ஏனத்துக்கு அடிக்கிறது? இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு வைப்ப, நாளைக்கு ஆட்டையே கேட்ப, எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் என்ன பண்றதுன்னு அடிக்க வருவோம். நடுவர் அவர்களே இன்னைக்கு 4500 ரூபாய் செலவு பண்ணி நம்ம பட்டர் பேசியல் சொன்னாலும் அங்க போய் பாக்குறேன் 4 பொம்பளை குண்டு குண்டா கௌதமி ஆட்டமே எடுத்துருக்கிறாள். எவன் பொண்டாட்டின்னு தெரியல. எனக்கு ஆசைதான் போய் அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சுட்டா 4 பேர் என்னும் பாங்க. இந்த பாலா போன மஞ்சநாதன் பட்டிமன்றம் பேசுறவே அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுத்துட்டேன் அப்படின்னு யூடியூப்ல வந்துருமே. நடுவர்கள அதுக்கு வேண்டிதான் பயக்கிறேன். சத்தியம் பண்றா அப்படி ஒரு செயல் உன் வாழ்க்கையில் நடக்காதடா. நடுவர் அவர்களே தெரியல 4 பொம்பளை இருக்கிறாங்க அடையாளம் தெரியல. நான் போய் அம்மணி ஊடுசாவி கொண்டு விட்டான். அம்மணி அம்மணி பாய திறக்கலையே. அங்கதான் அந்த மாதிரி பெண்ணக்கப் சாத்த மாதிரி சாச்சி வச்சிருக்குதே. அந்த ஓனரமும் ஓரமா நின்று போன் பேசிட்டு இருந்தா. நம்ம உள்ள கிட்ட போய் ஏங்கண்ணே பொண்டாட்டி வந்தாலே பார்த்தியானே
அவன் என்னன்னா உள்ளதானே ஆளு பொம்பளை இருக்கிறாங்க எவன் பொண்டாட்டினா அது தெரிஞ்சா நானே உங்ககிட்ட வரேன் என் பொண்டாட்டி ஊடிச்சாவி கொண்டாந்து புடி கூட நான் போகணும்னு அவ கேட்டவன கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 13 வருஷம் ஆச்சு அப்படின்னு ஏடா 13 வருஷமும் உங்களோட பொண்டாட்டி கூட தான் உழைக்கிறா அவளை உனக்கு அடையாள சிக்கலிங்கிறேன் இப்ப மேக்கப் போட வந்து 10 வருஷம் தான் ஆச்சு எனக்கு அப்படி தெரியும் அவ கேட்டான் நாங்க ரெண்டு பேசிட்டு இருந்தோம்ல கதவு திறந்துருந்தது அந்த அம்மா நாய் ஒண்ணு வளர்த்து மூசு மூசு இருக்குமே அந்த பொம்மிரி நாய் அது என்ன பண்ணுச்சாக்கா நாங்க பேசுறத பார்த்து கதவு திறந்துருக்கோம் கதவு சந்திர முடிக்கிட்டு உள்ள போனது பாலாடை பார்த்தா நாய் கம்மன் இருக்குமா அது படுத்திருக்கிறா இப்போ சேர் மேல ஏறி படுத்துக்கிற மூஞ்சி போய் சொலுக்கு 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 நக்குது நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியும் இவ கேக்குறா ஏன் மேடா 3/4 மணி நேரம் கழிச்சு தான் எடுத்து விட நீங்க 10 நிமிஷத்துல மேக்கப் கலைக்கிறீங்கன்னு கேக்குறாளே இன்னைக்கு நாய் நக்கறக்கு 4500 ரூபாய் கொப்ப சப்பாச்சு கொடுத்தானா அப்படி எழுச்சுவா புருஷன் கல்யாணத்துக்கு அப்புறம் பாடுபட்டு வச்ச காசு எப்படி கொண்டு போய் தெண்ட செலவு பண்ணிட்டு வாரீங்க இந்த திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்குமா எப்படி கொடுக்கும் நாடுவர் அவர்களே டவுசர் பாக்கெட் 1,93,500 வச்சுக்கிறேன் எவ்வளவு 1,93,500 rupees டவுசர்ல மாப்பிள்ள உலகத்திலே விலை உயர்ந்த டவுசர் 1 டவுசர் தான் திடீர்னு இப்ப திருட வந்தான்னு வச்சுக்க என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான் மோதிரத்தை கழட்ட சொல்லுவான் உன்னைய அந்த திருடன் என்ற டவுசர்ல கை வைக்க கூட்டுருவனா வெடி வெடி பாடுபடி சம்பாதிக்கிற காசு கட்டம் திண்டு பறக்க வச்சுக்கிறோம் நாடுவர் அவர்களே இந்த 1,93,500 ரூபாய் எடுத்து இந்த மேடையில வைக்கிறேன் சொத்தழிஞ்சாலும் சொல்லலியாத எடைகோட்ட மக்கள்கிட்ட இந்த பத்திரகாளி 400 வருஷமா அள்ளி வரம் கொடுத்த ஆசார கொண்டக்காரி அவளை சாட்சி வச்சு நம்மளுடைய காவல்துறை அன்பர்கள் அத்தனை பேர்த்தையும் மெய்யால வச்சு எங்க அருமை மாப்பிள்ளை அங்க கிராமத்து பட்டதாரி என் கிருஷ்ணன் சாட்சி வச்சு அந்த பணத்தை இந்த மேடையில வைக்கிறேன் கௌதமி அவர்களையும் ராணி அவர்களையும் அவங்க முதுக அவங்களையே திரும்பி பார்க்க சொல்லுங்க 1,000 பணத்தை 1,000 ஜனம்னால சும்மா கொடுக்குறேன் என்ன பண்ணனா அவங்க முதுக அவங்களையே திரும்பி பார்க்க சொல்லுங்க அவ்வளவுலாம் வேணாம் சரி ஒரு 10,000 ரூபாய் மட்டும் கொடுவேன் ஏன் அத நான் அதுக்கு முதுக நான் பாக்குறேன் எது அதுக்கெல்லாம் பாபா புருஷன் இருக்கிறான் அடிப்பீங்களா அடிக்க மாட்டாங்க சொல்லி உள்ளே உங்ககிட்ட சொன்னாங்க பார்க்காதீங்க 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பெண்ணாவது தன்னோட முதுக திரும்பி பார்க்க முடியுமா முடியாதுல்ல அப்புறம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன சந்தேகம் அப்புறம் யார் வாக்கறதுக்காக பொம்பளைகளை முதுகுல கதவு நிலவு சன்னலு ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாளுவோ அப்படி கேள்றா மாப்பிள்ள என்னைக்கு இந்த லேடிஸ் பூரா சாக்கெட்ல கல்ல வச்சதுகளை புருஷன் பூரா கிட்டியில கல் வந்து கிடக்குறேன் அங்க இருந்து இங்க இப்படி இருந்துச்சு அல்ல மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆகி போடுறது செலவுலாம அத கூட ஒரு கொடுமை எம்பட கொண்டாட்டி சாக்கெட்ல முதுகுல 2 நாடாவை கட்டி தொங்குட்டு 2 குண்டு தொங்குட்டு இருக்கறான் எனத்துக்கள நாடாவுங்கற நீ டவுசர்ல நாடா வைக்கற நீ சாக்கெட்ல நாடா வைக்கற இந்த நாடாவுக்கு அந்த நாடா சரியா போச்சுங்கறாளே இது நாடா மாப்பிள்ள ஏங்க உனக்கு ஒண்ணு தெரியாத என்னங்க சொன்னா தானே தெரியும் இந்த தீபாவளிக்கு என் பொண்டாட்டி ஜாக்கெட் தைக்க சொன்னான் சரி கொண்டை டைலர் கிட்ட அளவு ஜாக்கெட்டை கொடுத்தண்டா சரி அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2,100 ரூபாய் கூலி கேட்கிறான்டா எத்தனை ஜாக்கெட்டு ஒரு ஜாக்கெட் அட பாவியா ஒரு ஜாக்கெட் தான் 2,100 ஏன்டான்னு கேட்டேன் சார் உங்க டீச்சர் ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க ஆசாரி கூலி 1,100 கொத்தனார் கூலி 800 என் கூலி 300 நான்டா சரி கொடுத்துட்டு வந்துட்டான்டா தீபாவளி அன்னைக்கு நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா இப்ப காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள இப்படியா ஆமா மாப்பிள்ள ஜாக்கெட்ல ஜன்னலை பின்னாடி வைக்கணுமாம்ல மாத்திட்டான்டா ஐயோ நீங்க என்ன பண்ணீங்க ஏன்டா மாத்தினான்னு கேட்டேன் சார் தூக்கத்துல மாத்தி அமுக்கிட்டேன் சார் ஏன்னா மிச்ச துணி இருக்கு முன்னாடி ஸ்கிரீன் மாதிரி தச்சு போட்டுக்கங்க சாருங்கிறானே இந்த பொண்டாட்டியோட வாழலாமாடா வாழ மாட்டாங்கிறேன் வளைய விரிச்சு வச்சு அதுல போய் நானே மாட்டிக்கிட்டேன் பெரி விலங்கு எடுத்து பெரிய வழி நானே ஒரு மூணு
போட்டவன் கட்டுற புருஷனுக்கு முதல் மதிக்கிறாளா? அப்படி கேளு. நான் கல்யாண தண்ணிக்கு பாரு கொண்டு போய் முடிச்சதான் கிட்ட கொண்டு போனேன். நான் ஒரு முடிச்சுதான் நடுவர்களை போட்டேன், மீதி 2 முடிச்சு எவ போட்டானே தெரியல. இவ்வளவு வட்டம் முடிச்சுட்டு நான் காலத்துக்கு செருப்படி வாங்குறேன் நடுவர்களை. எத்தனை முடிச்சு? 3 முடிச்சு. எங்க ஊர் பக்கம்னா நாத்ரா முடிச்சுன்னு ஒண்ணு போடுவாங்க. நம்ம போட்டதுக்கு அப்புறம் சரி எனக்கு மொத்தம் 4 அக்கா, ஆளுக்கு 3 முடிச்சு போட்டுருக்கு. போய் நைட்டு பாக்குறேன் 15 முடிச்சிருக்குடா. என்ன பண்ணீங்க? விடிய முடிச்சு வைத்ததுதான் வேலை. முடிச்சு வைக்கணும் கூப்பிடுறாங்க. வா வேலை. அந்த காலத்துல பொம்பளைகளுக்கு பொழுதுவாளுக்கு வேலை இருந்தது. காத்தால எந்திரிச்சா சட்டிமான கழுவி ஊடுவாசு கொட்டி பையனை பள்ளிக்கூடம் தாட்டி புருஷன் வேலைக்கு தாட்டி ஆடு மாடை பத்திக்கிட்டு போய் 10 மணிக்கு எல்லாம் மேய்ச்சலுக்கு போயிடுவாங்க. பொழுது வந்து 5 மணிக்கு வந்தா பழையபடி ஊடுவாசல் கொட்டி சட்டிமான கழுவி பழைய துணியில இருந்து புழுச்சு போட்டு சட்டிவாணி கழுவி சோறாக்கி 8 மணிக்கு சாப்பிட்டு படுத்துக்குவாங்க. இப்ப என்ன தெரியுமா? பொழுதாவளுக்கு டிவி. 6:30 மணிக்கு ஆனந்தராகம், 7 மணிக்கு சுந்தரி, 7:30 மணிக்கு கையில, 8 மணிக்கு சிங்கப்பெண்ணை, 8:30 மணிக்கு வானத்தை போல, 9 மணிக்கு எதிர்நீச்சல், 9:30க்கு அன்பே வா. அந்த பாக்கி லட்சுமி என்னாச்சு? அந்த பாக்கி லட்சுமி தான் 2 புருஷன் கட்டி 2 பேரும் செருப்படி வாங்கிட்டு திரியிறாங்களே. அவன் அப்போ ஒரு பொண்டாட்டி கட்டி இருந்தா ஆகாதா? அவன் ஒன்ன கட்டிட்டு நம்மளை சமாளிக்க முடியல. இந்த பக்கம் போனா பாக்கியா மொத்தரா, அந்த பக்கம் போனா ராதிகா மொத்தரா. அந்த பாலா போன அந்த 7 பொண்டாட்டிக்கு வந்து சோதனை பார்த்தியாக்கா. அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால அவன் குட்டுக்கல்லாட்டம் வந்து நிக்கிறானே. இனி அது அவ மாசமா இருக்கிறான்னு நினைச்சிட்டு அந்த டியூப் வச்சு பார்த்தா கடைசியில் பார்த்து இவன் மாசமா இல்லாம கொளுத்தியா மாசமா இருக்கிறான். ஆரை புடிச்சு அவனை அடிச்சானோ கடைசியில் அவன் வந்து அவளுக்கு அப்பனா போயிட்டான்னு நடுவுறவர்கள. ஐயோ நடுவரவர்களே இங்க பாருங்க சொல்றேன். பொம்பளையில ஊட்ட ஆம்பளையும் தமிழ்நாட்டை மாத்திர, இந்தியாவை மாத்திர, ஊரை மாத்திர, எடைக்கோட்டை மாத்திரம்னு சொன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி மாற்றி போடு. கல்யாணம் பிடிச்சி பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டான்னா உன்னால டிவி சேனல் கூட மாற்ற முடியாது. மாசம் 370 ரூபாய் நீ கட்டி போட்டு டாட்டாவை என்ன சேனல் போடுறாங்களோ அதை பார்க்கலாம். ஆம்பளைக்கு எப்ப கிடக்குது இந்த டிவி ரிமோட்? ஆம்பளைக்கு எப்ப தெரியுமா டிவி ரிமோட் கிடைக்கும்? எல்லா நாடும் முடிஞ்சதுக்கு அப்புறம் 10:30 மணிக்கு ரிமோட்டை கொடுப்பாங்க. நீங்க பாருங்க, நம்ம போட்டு பார்த்தோம்னா 2 அண்டா நிறைய மருந்துகின்றாங்க. வாலிப வயோதிக நண்பர்களே, உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்க தீர்த்து வைக்கிறோம். சிறு வயதில் நீங்க செய்த தவறுகளுக்கெல்லாம் நாங்க மருந்து கொடுக்கிறோம். திங்கட்கிழமை சேலம் செல்வ லாட்ஜில் இருப்போம், செவ்வாய்க்கிழமை நாமக்கல் லட்சுமி லாட்ஜில் இருப்போம், புதன்கிழமை ஒட்டஞ்சத்திரம் சக்தி லாட்ஜில் இருப்போம். 108ஆம் பொருள் தட்டி கேட்டு பாருங்க சார், லீகி உருண்டை சேரம்பா விலங்குமா குடும்பம் என்ன பொழப்புங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா இருந்தோங்க. ராஜாவுக்கு ரசனா எனக்கு மந்திரிக யாரு இல்ல, ராஜாவுக்கு ரசனா எனக்கு மந்திரிக யாரு இல்ல, அடுத்தவன கெடுத்ததில்ல, வயிற்றுலதான் அடிச்சதில்ல, அடுத்தவன கெடுத்ததில்ல, வகுத்துலதான் அடிச்சதில்ல, உழைப்ப நம்பி பொழைச்சிருக்கிறான். இப்படி வாழ்ந்த ஆம்பளைய பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் எப்படி மாறி போனோம் தெரியுமா? ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லையாளே, ஒரு ராணியும் இல்லை வாழ, அதில் உணவும் இல்லை, அதில் பெருமை இல்லை, அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நானே, அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நானே. எந்த ஆம்பளையாவது தன்னோட பெருமையை வெளியே சொல்லி இருக்கிறானா? சொல்ல மாட்டான் சார். ஆம்பளை பெருமையை வெளியில சொல்ல மாட்டான். சொல்ல மாட்டேன். ஆனா இந்த பொம்பளை ஆளுகள் பாருங்க, ஒரு 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கிட்டு, அக்கா பாத்தியா 4 வீட்டுல கொண்டே காட்டும், அக்கா திண்டுக்கல்ல 250 ரூபாய் சொன்னாக்கா நான் அடிச்சு வாங்கி வந்தேன் செருப்பு 150 ரூபாய் செருப்பு தான், 150 ரூபாய் செருப்பு. இதே ஆம்பளை ஆள், நம்ம ஆம்பளை ஆள் 1500 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான். எவன்டே சொல்றாங்க? எவன்டே சொல்ல மாட்டோம். ஏன் தலைதான் தொங்கிருவேன் நிமிந்தாவில சொல்றதுக்கு இதான் சொல்றீங்க. ஆம்பளை குடிக்கிற ஆம்பளை குடிக்கிற காரணம் யாருங்க? இந்த பெண்கள் தான் காரணம். பொம்பளை தான் காரணம். உண்மைதான். எப்படி? ஒரு காலத்துல பெத்த பிள்ளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்க. இப்ப ஏதாவது 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்குதா? 3 மாத்தையில ஒரு பாட்டல்ல பால் அடைச்சு குர்ரா 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 3 மாத்தையில பாட்டில பிடிக்க ஆரம்பிச்சவன் கடைசி வரைக்கும் பாட்டில பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். யாரு காரணம்? பெண்கள் தான் காரணம். அப்புறம் தாய்ப்பால் கொடுத்தாங்க, தாய் மேல பாசம் வந்துச்சு. இப்ப பாட்டில் பால் கொடுக்குறாங்க, பாட்டில் மேல
பாசம் வந்துருச்சு. யாரு காரணம்? பொம்பளை பெண்கள் தான் காரணம். இத பகிரங்க குற்றச்சாட்டா உன் சார்பா வைக்கிறேன். என் சார்பா வைங்க, அதை பத்தி கவலை இல்லை. ஒரு ஆம்பளை குடிச்சு போட்டு வரானா வீட்டு பொம்பளைங்க சண்டை வழக்கு வந்தாலும் அக்க பக்கத்துல போய் சொல்லக்கூடாது. அவனது குடியார நாயே குடியார நாயே குடியார நாயன்னு திட்டுன்னு திட்டி நல்லவனை கூட குடியார நாய்க்கு தொலைக்கிறாங்களுக்கு. எங்க அம்மா நாங்க தண்ணி போட்டு வந்தா கூட அட சாமி கொப்ப மாதிரி வீட்டுல இருக்குது, இப்படி குடிச்சு போட்டு வண்டியாட அங்கோ போறது கடவா தண்ணி வாத்து விடுறேன், தயிரோட சோத்தனா மப்பரைக்கு போகணும்னு கொண்டு போய் படுக்க வச்சாளுங்க எங்க அம்மா. ஆனா பொண்டாட்டிக்காரி சேவக்கட்டை எடுத்துட்டு மொத்து மொத்தராளே, இந்த பொண்டாட்டிட்டு வாழ்ந்தேன்னா ரயில்வே தண்டவாளத்துல தலை கொடுத்தேன்னு கேக்குறேன். இதுக்கு தாண்டா தண்ணி அடிச்சு வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றது. ரூம் போட்டு தூங்கிருவோமோ? நடுவர்கள் அந்த பொண்ணு கேட்டுச்சு, நீ வா டைவர்ஸ் வாங்கி தரணும். எப்பேற்பட்ட வார்த்தை நீங்க அது யாரை பார்த்து கேக்குற டைவர்ஸ் வாங்கி தர? மாப்பிளை பார்த்து கேக்குற கேள்வி அது. என் பொண்டாட்டி அவர் வந்து என்ன கேட்டா? என்ன டிரைவர் சீட்டா மாத்தி விடுறதுக்கு? அவ எவ்வளவு பெரிய தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும். அவர் என்ன படிச்சுக்காரு தெரியுமா? அவர் படிப்பை கேட்ட மிரண்டுவேன். நல்லா சொல்லுங்க. அவர் பார்த்து கேட்கிறாங்க, அவர் என்ன படிச்சுக்காரு தெரியுமா? 8வது ஃபெயில். சொல்லிட்டு அப்புறம் நீ விட்டுட்டு 8வது ஃபெயில் கேட்டாங்களா ஊருக்குள்ள ஆராய்ச்சியா? சொல்லுங்க. சாதாரணமா நினைக்காதியா, விவசாயம் சொல்லாதியா. அதை விட இன்னொரு வேலை வாங்குறாரு, மாட்டுக்கு சன ஊசி போடுறாரு. தெரியுமா? அது எல்லையா? இல்லையா? 8வது வருஷம் எத்தனை எல்லையும் போன அவருக்கு தெரியாது. எந்த மேடையிலும் நைட்டு 2 மணிக்கு மேல எந்த லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு விடிய காலம் 5 மணிக்கு பால் கறக்க போய் ஆகணும். 16 மாடுகளை வச்சு பால் கறக்கக்கூடியவர் தான் இந்த பால்கார மஞ்சுநாதன். கை கொடுக்க முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல கேட்டு, நேற்று விடிய காலம் 5 மணிக்கு மாப்பிள்ளை பால் கறக்க போயிருக்காரு. ஒரு சின்ன சிக்கலாயிடுச்சு. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ நான் கொடுக்குறேன். அப்படியா? ப்ளீஸ் டெல் மீங்க அப்படின்னு சொல்லுன்னு அர்த்தம்டா. இங்கிலீஷ்ல நீ நீடா பிஹெச்டி போய் எங்க செல்லமுத்து மாமா வந்திருக்கிறாரு. போய் சக்கரவாணி மாமா கூட சொல்லிவிடுவாரு. பெருமையா ஐயோ இந்த ஊர் மாப்பிள்ள மணி இருக்கிறேன், அவன் ஊர் ஊரம் சொல்லிவிடுவேன். பெருமையா தான் சொல்றேன். விடிய காலம் 5 மணிக்கு போய் மாப்பிள்ளை பால் கறந்துருக்காரு. 1/2 மணி நேரமா பாலே வரல. என்னன்னு லைட்டை போட்டு பார்த்துருக்கான். மாப்பிள்ளை பசுமாடை விட்டு காலமாட்டில் போட்டு மாடு ஈரோடு ஆஸ்பத்திரியில இருக்கு, மாப்பிள்ளை இங்க இருக்கிறான். நல்லவன். இது மட்டுமா? உங்கம்மா போதுமையா நீங்க வச்சு செஞ்சதனியா குட்டி அந்த இது கூட சொல்லு. போது அருமகனா சூப்பர். என் செருப்படுத்தி இடையே தலையால் அடிச்சுக்கிட்டேன். வளர்ந்து செருப்பா இருந்து செருப்பா? அது விடுங்க. அந்த பிள்ளை டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறச்சு எப்படி அந்த வார்த்தை சொல்ல? டைவர்ஸ் வாங்கறதுக்கான 22 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் முடிச்சிருக்கிறேன். 13 வருஷமா 2 உள்ள பத்திருக்கிறேன். சொந்த செலவில் டைவர்ஸ் வாங்கி கொடுக்கும்போது எம்பொண்டாட்டி எனக்கு சீவ கட்டு விட்டு அடிச்சாலு, செருப்பு கட்டி போட்டாலு, ஊரோட மானக்கடை பேசினாலும் எம்பொண்டாட்டியே நான் டைவர்ஸ் பண்ண மாட்டேன். இதாண்டா பாசங்கிறது. அப்படி கிடையாது. மாடு சும்மா இருந்தாலும் சரி, கண்ணோட இருந்தாலும் சரி, ஓட்டிட்டு போற காலுக்கு ரெடியா இருக்கிறானுவோ. கல்யாணமாகாத உலகி 10 சாதம் வந்தா டைவர்ஸ் ஆன உலகி 40 சாதம் வருது. 10 பவுன் போடுறங்கிற ஒருத்தர் 5 பவுன் போடுறங்கிற ஒருத்தர் மாமியாளுக்கு சேர்த்து பவுன் போடுறங்கிற. நான் சொன்னேன் வேண்டாம்டா, கல்யாணம் வேண்டாம், சந்தோஷமா இருங்கடா, சாப்பிடுங்கடா, ஆடுங்கடா, ஓடுங்கடா, சந்தோஷமா இருங்கடா. எவன் கேட்கிறேன்? கேட்க மாட்டேன். நடுவர் அவர்களே, அந்த காலத்துல எல்லாம் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சோறு இப்போ சாப்பிட்றப்ப காத்தால எந்திரிச்சா அவசரமா கோழி கொறிக்கிற மாதிரி 2 கொறிச்சிட்டு வேலைக்கு போறோம். மத்தியானம் வெந்ததோ விதியோ டிஃபன் போஸ்டில் போட்டு கொடுக்குற தின்னு போட்டு வாரம். அப்போ ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு அந்த ரபு சாப்பாடு தானே. அதை தட்டத்தில் போட்டு எந்த பொண்டாட்டி ஆகுது திருவாய் மூடி சோறு போடுறாளா? வட்டல போட்டதுக்கு அப்புறம் தான் நீ பாட்டுக்கு வாரே போற. ஊர்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுதா? பருப்புத்திட்டு வார கொக்கா காய் வாரமானா வர கேதரம்புல இருந்து அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா? கொக்கால கண்டு கட்ட வளப்பையா ஏற்றி விடுறேன். 2 ரசம் ஊத்திட்டு வாரு. உன் தம்பி 5 கண்டாலும் செலவு பண்றேன், 50 கண்டாலும் செலவு பண்றேன். நாம 2 பையனை பெத்து வச்சுக்கிறோம். கொஞ்சமாவது உணர்த்தி இருக்குதா? உனக்கெல்லாம் எப்படி சேர்ந்து சோறு தொண்டையில இறக்குதோ? தயிர் கொண்டாரு. எறும்பு தயிர் வேணுமா, மாடு தயிர் வேணுமா? இந்த சோறு தொண்டையில இறங்குங்கிறீங்க.
அவ்வை பிராட்டி சொன்னா, கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனினும் கொடிது வறுமையில் நோய் கொடிது, அதனும் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டிக்கிட்டு சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விஷத்தை விட கொடுமைன்னு சொன்னாலே, ஒரு சோறு கூட கல்யாணத்துக்கு அப்புறம் குத்தி காமிக்காம ஓட மாட்டேங்கிறாளே, இந்த பொண்டாட்டியால திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா? இருக்காது. என் பொண்டாட்டி நான் நடிச்சா தப்பாங்க? உன் சொத்து உன் உரிமை விட்டு சாத்துன்னு எனக்கு ஆசைதான். கல்யாணமாயி 13 வருஷம் ஆகி போச்சு. அவ பேசுற பேச்சுக்கு ஒரு நாள் பவுட்டோட சேர்த்து அறையணும்னு ஆசை இருக்குது. ஆசை அளவோட ஆட்டுவாள் தலை போட அன்னைக்கு சாப்பிடலாம்னு உட்கார்ந்தேன். சரி, கொண்டாந்து குழம்புன்னு ஒன்று ஊத்துனான். என்ன குழம்புன்னு கேட்டேன். கண்டுபிடிங்கன்னா அது தெரிஞ்சவனை கேட்க மாட்டேனா? அது குழம்பாட்டம் இல்லை, ரசமாட்டம் இல்லை. என்னிலே குழம்பு வச்சுக்கிறீனே, கோழி குழம்பு வச்சுக்கிறேன், உண்டு பாருங்கண்ணா. நடுவர் அவர்களை, கோழி குழம்புனா சட்டி திறந்தாலே கமகமனு மணக்கணும் இல்ல? நடுவர் அவர்களை அன்னைக்குன்னு பாக்குறேன், பாலா பண்ணாய் மனம் இல்லை. சரி மணக்காட்டி தொலைது. எங்க அம்மா இல்ல ஆட்டாங்கல்ல வடச்சட்டியில சின்ன வெங்காயம் முழு கொத்துமல்லி சீரகம் போட்டு நல்லெண்ணெயில வணக்கி அந்த பச்சஞ்சி பூண்டு போட்டு அந்த முழு மஞ்சளை தட்டி போட்டு அந்த தேங்காய் மூடி இளங்காய் முத்தக்காயும் இல்லாத இளங்காயும் இல்லாத பதமான காயை ஆட்டி அந்த ஆட்டாங்கல்ல ஆட்டும் போது எப்படி இருக்குன்னு தெரியுமா? சாந்து மணக்கும் அப்பா சந்தான வாசம் அப்பா, சாந்து மணக்கும் அப்பா சந்தான வாசம் அப்பா, 4 முளகல்லுக்குள்ள ஆட்டுனது அங்க நல்ல வழி வணக்கம் ஐயா ஆட்டுனது. சாதை எடுத்து வச்சு சாமக்கோழி முடிச்சு வச்சு, சாதை எடுத்து வச்சு சாமக்கோழி முடிச்சு வச்சு பொங்க உரிச்சு போட்டு காய்ச்சினது அங்க தடச்சட்டியில கொதிக்கிறமா ஆட்டுனது, அங்க தடச்சட்டியில கொதிக்கிறமா ஆட்டுனது. அப்படி அந்த கோழி சட்டியில பெரால் சட்டியில வறுத்துட்டு போட்டு அந்த கால் கையை பிச்சு போட்டு அந்த ரெக்கையும் இந்த 2 காலையும் அந்த தலையும் அம்மிக்கல்ல 4 தட்டு தட்டி அந்த ஓவடுப்புல அந்த சட்டிக்கு மூடுற தடச்சட்டி இருக்கு, அந்த தடச்சட்டியில அந்த சாந்து கலவன தண்ணி ஆட்டாங்கல் கடைசி தண்ணி ஊற்றி சூப்பு வைப்பாயா சூப்பு. அப்படியே மேல நல்லெண்ணெய் முதங்க எடுத்து குடிச்சா இன்னைக்கு எப்பேற்பட்ட சளியும் நெஞ்சில் இருக்கிறத அறுத்துக்கிட்டு போய் அப்படி காய்ச்சினா எங்க அம்மா. இவ ஆக்குனது மனம் இல்லை. சரி பரவாயில்ல, எடுத்து வாயில வச்சு பாலா பொண்ணாய் நீ எதை பார்த்து காய்ச்சி தொலைஞ்சாலும் உப்பு போட மறந்துட்டான். நானும் தப்பாவும் கேட்கல. ஏன் பாப்பா உப்பு போடப்படாதான்? இது ஏதாவது தப்பா? ஏதாவது கொலை குத்துமையா சொல்லுங்க. நீங்க உங்க மண்டாட்டி கேட்க மாட்டீங்களா? கேட்பேன். அதுக்காக என்னன்னா, ஏன் உப்பு இல்லைன்னா தொண்டையில் இறங்காதோன்னு கேட்டேன். சம்பாதிச்சு கொடுக்குறாங்களே கோவம் வருமா வராதோ? வரணும். நடுவரவர்களை ஊட்டுட்டு கிளம்பி இன்னையோட 27 நாள் ஆகுது. இன்னும் பொங்க முடிச்சுட்டு வீடு போய் சேர போறேன். 40 நாள் மாடே வரதாசி மண்டவே தன்னாசின்னு சுத்துறல. சம்பாதிச்சு கொடுக்குற தின்னு போட்டு ஈரோட்டு ஈத்தெருமையாட்ட பிறந்துட்டு திரியறல்ல. இப்ப ஏற்பட்ட வார்த்தை கேட்டா எந்த ஆம்பளைக்கு கோபம் வருமா வராதா? வரணும். நடுவரவர்களை சரி அவதான் அறிவில்லாத கேட்டுட்டான். இன்னைக்கு பல குடும்பத்துல சண்டை வராத சத்தம் வராத இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? ஆம்பளை விட்டு கொடுத்து போறதுனாலதான் பல குடும்பத்துல சத்தம் வராது இருக்குது. சரி அவதான் அவனுக்கு கத்துறா, நாமளும் அவளுக்கு சோடா கத்துனா அக்கம் பக்கத்துல இருக்கிற 4 பங்கும் பங்காளிக்கு இன்னும் பங்கும். ஆனா என்னாரும் பார்த்தாலும் இந்த குடும்பத்துல சண்டை வழக்கா கிடக்குது. ஆனா இப்படியான குடும்பத்தை நடத்துற 4 பேர் பேசப்படாதுங்கிறதுக்காக ஆம்பளை நாங்க மனசுக்குள்ள 1000 பாரத்தை அடக்கி வச்சிருக்கிற நடுவரவர்களே. சரி நான் அதே படி அடக்கிட்டு அடுத்த ஒரு வார்த்தை கேட்டேன். உப்பு போட மறந்துட்டே இல்ல குழம்பு வைக்க தெரியல, எப்படி வைக்கிறதுன்னு ஒண்ணு உங்க அம்மால கேட்டுக்கலாம், இல்ல எங்க அம்மால கேட்டுக்கலாம். செய்ய தெரியல கம்மன் இருக்க வேண்டியதானு. இது என்ன தப்பையா? இல்லையப்பா. அதுக்கு அவர் வார்த்தை கேட்டாங்க. நடுவர்களே என்ன மாப்பிள்ள இந்த 6 அடி அந்த வார்த்தை கேட்டு நடுக்கி போச்சு. எப்பேற்பட்ட வார்த்தை கேட்டா தெரியுமா நடுவர்களே? அந்த வார்த்தையை நீங்க கேட்டிருந்தா தூக்கு போட்டு தொட்டி இருப்பீங்க. ஓ மொட்டாட்டி நான் யாரா தூக்கு போட்டு தூக்குற? நீ ஆண்ட அழுவுற? நீங்க எப்படி தூக்கு போட்டு தூங்கிட்டா உங்க 3 கொழுந்தியாவை யாரு பாத்துக்குவா? என் சகாய பாத்துக்குவாங்கடா. நீ அழுவுற? நிறைய தேதி ஊத்திருக்கே செத்துட்டேன். இந்த புள்ள அழுவாது. ஏன்னா அப்படிப்பட்ட டீம்ல இருந்து புடிச்சுக்கிட்டு வந்துருக்கோம். ஆமா. அவ அப்பனை எவன் செத்தாலும் அழுவ மாட்டான், அவன் செத்தா எவனுமே அழுவ மாட்டான். ரெட்டக்கடா வெட்டணும் அழுவும் இருக்கிறேன். நடுவரவர்களை எப்பேற்பட்ட வார்த்தை கேட்டா தெரியுமா? என்ன மாப்பிள்ள? உப்பு போட்டு திங்காம செத்துக்கு பொசிட்டிவ் இடமான கட்டவனேன்னு கேட்டான். இவ்வளவு வீட்டுல வச்சிருக்கலாமா? வேட்டி மடிச்சு கட்டிட்டு ஒரே அரை
பல்ல 16 பேத்து போடணும் கைய ஓங்கிடும் பாருங்க. எங்க அப்பனை பத்த அப்பத்தா 14 புள்ள பத்த பெரிய மனுஷி. எத்தனை புள்ள? 14 புள்ளங்க. உங்க தாத்தா என்ன வேலை பார்த்தாரு? அந்த வேலையா தான் பார்த்தேன். நல்ல வேலை பார்த்துருக்காப்பா. இந்த காலத்துல புள்ள பக்கறதுக்கு சேலம் இல்ல. வருஷம் ஒண்ணு மாடு கண்டு போடுற மாதிரி மாட்டுல 2 ரகம் இருக்கு. ஒண்ணு வரிசைத்து ஒண்ணு நெட்டித்து. வரிசைத்து அப்படின்னா இந்த வருஷம் பழம் பட்டா அடுத்த வருஷம் தான் கண்டு போடு. ஆனா நெட்டித்துக்கிறது அப்படி இல்லை. 3 மாதத்துக்கு ஒருக்கா பழம் பட்டு வருஷம் கண்டு போட்டுட்டே இருக்கு. என் கைய நெட்டித்து மாடு. நடுவரவர்களே 14 உள்ளப்பத்த பெரிய மனுஷி வாசல்ல வெத்தலை இடிச்சிட்டு இருந்தவன். நாங்க சத்தம் போட்டதை எட்டி பார்த்துட்டு அந்த வெத்தலை இடிச்ச உரல் எடுத்து ஓங்கி இட்டா பாருங்க, டப்புனு முழங்கையில் அடிச்சிடுது.